சாங்ஸ் வந்து பிரேக்கப் சாங்ஸ்லாம் வரும். சிம்புவே அந்த படத்தில் பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டு வந்து அஃபிஷியலாக வெளியே வரல, அன்அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டு நான் ப்ளே பண்ண சொல்கிறேன். கெட்டவன் பேர் வச்சதுக்கு காரணமே ஏன் இவன் கெட்டவன். அந்த டைமில் வந்து ஆல்ரெடி நம்ம மன்மதன் மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்ததுனால அப்போ இருந்த ஜென்ரேஷனுக்கு அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களோன்னு தான். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன், ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருக்கிறவன் எப்படி ஒரு சைக்கோ பார்த்தா மாறுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வேரியேஷன்ஸ் வந்து காட்டியிருப்பார், நடிச்சிருந்தாரு அப்படின்னா. இந்த படம் ட்ராப் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா அதுக்கும் சிம்பிளா டேய் என்னடா பண்ற? அரசன் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தேன். வெற்றிமாறன், அனிருத்து, சிம்பு, என்ன காம்பினேஷன் தெரியுமா? எஸ்டிஆர் ஃபேனா? ஆமா, நானும் எஸ்டிஆர் ஃபேன் தான்டா. எஸ்டிஆர் ஃபேனா? என்ன நீ இப்போ ஆக மாட்டேற? இதை விட பயங்கர ஐப்போட ஒரு படம் வந்திருக்க வேண்டியது. அப்படி என்ன படம்? கெட்டவன். ஆனா என்ன பண்றது, படம் வரல. ஏன் வரல? என்ன பண்றது? நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் ஒருத்தர், ஆக்சுவலாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கூட, அவர் தான் இந்த கெட்டவன் படத்தோட ட்ராப் அவுட் பற்றியும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு காஸ்டிங் பற்றியும் என்ன கான்ட்ரவர்சிஸ் அப்போ போச்சு அதை நாங்கள் ரீசர்ச் பண்ணி அது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வேறு என்னென்ன டாப்பிக்கில் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை பற்றி கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக வீடியோ போடுறோம். 2012 மற்றும் 2013 டைம்லைனில் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ண ஒரு படம். அந்த படம் வந்து எப்படியாவது பார்த்துட மாட்டோமான்னு யங்ஸ்டர்ஸ்லாம் இயங்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அது அதோட மூவி போஸ்டர்ஸே வந்துட்டு கிரியேட்டிவா நிறையா இருக்கும். டெவில் ஃபீல், லாங் ஹேர் வச்சுக்கிட்டு மூஞ்சி ஃபுல்லாக ஒயிட் கலர் அப்ளை பண்ணிட்டு, இந்த வெப்பனுமே வந்து டிஃபரெண்டா இருக்கும். வேரியஸ் போஸ்டர்ஸ் இருக்கு, எல்லாமே வந்துட்டு சூப்பரா கிரியேட்டிவா. அதுல பாதி ஃபேன்மேட் போஸ்டர்ஸ் தான், பாதி வந்து அஃபிஷியலா ரிலீஸ் ஆச்சு, சாங்ஸ் கூட அன்அஃபிஷியலா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ண படம் தான் கெட்டவன். அந்த கெட்டவன் படத்துக்கு என்ன ஆச்சு, அந்த படம் எப்படிப்பட்ட படம், எதனால அந்த படம் டிராப் ஆச்சுங்கிறத பத்தி ஃபுல் விவரமா நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். கெட்டவன் மூவியோட யார் யார் கேஸ்டிங் பண்ணியிருக்காங்கன்றத பத்தியே நம்ம இப்போ சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நான் சர்ச் பண்ணப்போ எனக்கு ஷாக்கிங்கா வந்ததுன்னா ஜோ ராமசாமி சார் அவர் இருக்காரு. எப்பவுமே சிம்பு படம் அப்படின்னாலே காமெடிக்கு சந்தானம் சார் அவர் இருப்பாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி அமரன் அவர் இருந்தாரு. ஃபீமேல் லீடா நமிதா காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஃபீமேல் லீடா இல்ல அனதர் கேரக்டரான்னு தெரியல, அவங்க வந்துட்டு இந்த வாக்கோட்டர் கட்டிங்ல வந்துட்டு ஹீரோயின் அவங்களும் வந்துட்டு இருந்தாங்க ஃபீமேல் ரோல்ல. ஓகே, இந்த மாதிரி காஸ்ட் அண்ட் க்ரூ செட் பண்ணிட்டாங்க. அதோட படத்தோட ஸ்டோரி லைன் எந்த மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல எனக்கு என்னன்னா, மன்மதன் படத்துல வர அந்த மொட்டை மதனோட அந்த ஸ்டோரி இருக்குல்ல, ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி, அதுதான் இந்த கெட்டவன் படத்தோட ஒன் லைன் அப்படின்ற மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒண்ணுதான். கெட்டவன் படத்தோட டைரக்டர் ஜிடி நந்து அவரோட பேரு. அவரோட இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் தான். ஒரு ஹீரோயினை லவ் பண்றாரு, லவ் டிராவல் ஆகி போகுது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பிரேக் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த லவ் ஃபெயிலியரில் சுற்றிக்கிட்டு இருக்க ஹீரோ வந்து அதுக்கப்புறம் அவருக்கு தெரிய வருது ஹீரோயின் வந்து நம்மளை ஏமாத்திருக்காங்க. லவ் ஃபெயிலியருக்கு அப்புறமும் ஆமா ஓகே லெட் இட் பி அப்படின்ற மாதிரி இருக்கிற ஃபீல் பண்ணிட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் கூட ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த சாங்ஸ் வந்து இடையில நான் எடிட்டர் போட சொல்றேன். அந்த சாங்ஸ் வந்து பிரேக்கப் சாங்ஸ்லாம் வரும். சிம்புவே அந்த படத்துல பாட்டு பாடியிருப்பாரு. அந்த பாட்டு வந்து அஃபிஷியலா வெளியே வரல, அன்அஃபிஷியலா ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டு நான் ப்ளே பண்ண சொல்றேன். அந்த மாதிரி பாட்டுலாம் ரிலீஸ் ஆயிருக்கும். லவ் பிரேக்கப்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் ரிலீஸ் பண்றாரு, நம்ம வந்து ஏமாத்தப்பட்டிருக்கோம் அப்படி தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ்ல என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினை சிம்பு வந்து விரட்டி துரத்தி போய் கத்தியால பல முறை குத்தி ரத்தம் தெளிக்க கொலை பண்ற மாதிரி தான்
அந்த படத்தோட எண்டு. அந்த படத்துக்கு கெட்டவன் பேர் வச்சது காரணமே ஏன் இவன் கெட்டவன், ஒரு மனுஷன் ஏன் கெட்டவனை மாற்றப்படுறான் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக அந்த படத்தோட பேரே வந்து கெட்டவன் அப்படின்னு வச்சிருக்கிறதா டைரக்டர் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் தான். ஏன்னா ஏன் இந்த மாதிரி ஸ்டோரி லைன் பிக் பண்ணாங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக தான் ஒரு மன்மதன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்தாங்க. லைக் அதே மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை வச்சு அதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி மேபி இந்த கதையை எடுத்திருந்திருக்கலாம். அது மன்மதனோட அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியிலேருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆனால் வந்துட்டு சப்போஸ் ஒரு வேளை ரிலீஸ் ஆகிருந்தா ஆக்சுவலாக ரொம்ப பீக்கில் இருந்த டைம், இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் ட்ராப் ஆனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அப்போ வந்து பீக்ல இருந்த சிம்பு ஒரு ஹீரோ எப்படி ஹீரோயினை கொலை பண்றது, ஆனா மன்மதன்ல கூட பார்த்தா ஆக்சிடென்டலா நடந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கோவத்துல டக்குன்னு ஃப்ளவர் செடியை தூக்கி அடிச்ச உடனே தற்செயலா நடந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து வெரைட்டி கொள்ளி, இதுவும் அதே மாதிரிதான். ஒரு கெட்டவன் இது ஒரு படத்துல வந்து ஹீரோ நல்லவன் ஒரு பியூர் சோலா தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது இல்லையா. ஒரு கெட்டவன் வந்து ஏன் கெட்டவனா மாறுறான், அந்த கெட்டவனுக்கு கெட்டவன் வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட்டு போறது யாரு, அதை அவனை அந்த நிலைக்கு தள்ளுறது யாருன்றத பத்தின ஒரு கதையா தான் இருக்கும்னு அந்த படத்தோட டைரக்டர் சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து அந்த டைம்ல வந்து ஆல்ரெடி நம்ம மன்மதன் மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்ததுனால அப்போ இருந்த ஜென்ரேஷனுக்கு அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அப்போ வந்து சிம்புவோட பிரைம் டைம், அதுக்கப்புறம் தான் இந்த பீப் சாங் இஷ்யூ தான் மாட்டினாருன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா அது சிம்புக்கு மேபி நல்ல ஒரு படமா வந்து இருந்திருக்கலாம். கொஷின்ஸும் வரதான் செய்யும். ஏன்னா சிம்பு படங்கள் ஆரம்பத்துல இருந்து சில எப்பவுமே ஃபேஸ் பண்ணுவோம் சிம்புவோட படங்கள். ஸோ அது 10ஓட 11 கெட்டவன இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. இந்த படம் டிராப் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா அதுக்கும் சிம்பு தான் காரணம். இந்த படம் நடிச்சிருந்தாங்கன்னா ஹிட் ஆகிறதுக்கு சிம்பு தான் காரணமா இருந்திருப்பாரு. ஏன்னா அவரோட ஆக்டிங் வந்து அந்த படத்துல ரொம்ப பெட்டராக இருந்திருக்கும். அந்த மாதிரி ரோல் வந்து பண்றதுக்கு ரொம்ப அப்ப இருந்ததுக்கு ரொம்ப பெஸ்டான கரெக்டான ஒரு காஸ்டா தான் சிம்பு இருந்திருப்பாரு. ஆனா அந்த படம் டிராப் ஆனதுக்கு ரீசனும் அவர் தான். ஆனா மன்மதன்ல கூட எனக்கு எப்படின்னா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா அந்த டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி, ரொம்ப மெனக்கெடாம ஈஸியா அந்த மாதிரி பண்ணிருப்பாரு. ஆனா அந்த டிஃபரன்ஸ் வந்து அவ்வளவு அழகா தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பேருக்கும். இதுலயும் அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன், ஒரு நல்ல ஒரு மனுஷனா இருக்கிறவன் எப்படி ஒரு சைக்கோ பார்த்தா மாறுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வேரியேஷன்ஸ் வந்து காட்டியிருப்பாரு, நடிச்சிருந்தாரு அப்படின்னா. எதனால டிராப் ஆச்சுன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இந்த சைட்ல இருந்து கேட்கும் போதும் ஒரு மாதிரியான ஆன்சர்ஸ் இருக்கு, அந்த சைட்ல இருந்து கேட்கும் போதும் ஒரு மாதிரியான ஆன்சர் இருக்கு. ஆனா பரவலா பேசப்பட்டு இருக்கிற தியரி என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஹீரோ வந்து லவ் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஏமாந்துடுறாங்க, ஏமாந்ததுக்கு அப்புறம் அந்த ஏமாற்றம் தாங்க முடியாம ஹீரோயினை வந்து கொலை பண்றாங்க. இது வந்து ஸ்டோரி லைனா சொல்றப்போ சிம்பிளா இருந்திருக்கலாம். எப்படி ஏமாறுறாங்க அப்படின்றத வந்து படமா பார்க்கும்போது அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன வேணா இருந்திருக்கலாம் இல்லையா. இப்போ மன்மதன்லயும் அதேதான், மொட்டை மதன் ஏமாறுறான், அவன் எப்படி ஏமாறுறன்றதுதானே நமக்கு வழியை கொடுத்தது. அது மாதிரி கெட்டவன்லயும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ரீசன்ஸ் இருந்திருக்கலாம். அந்த ரீசன் வந்து ஹீரோக்கு ஹர்ட் ஆகி அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு கொடூரமா சைக்கோ பார்த்தா மாதிரி ஹீரோயினை கொலை பண்ற மாதிரி ஒரு சீனா இருந்திருக்கலாம். இந்த கதையை வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி சிம்பு அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனாங்க. 20% ஆஃப் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிளைமேக்ஸ் வந்து சிம்புக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் மார்க் ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, தலைவன் அவருக்கு என்னன்னா நம்ம இப்போ ஏன்னா பிரைம் டைம்ல இருக்கிறப்போ அது வந்துட்டு படத்தோட ரேட்டில் கெட்டவன் இருக்கு. ஓகே, இருந்தாலும் நான் பிரைம் டைம்ல இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒத்துக்குன்னா அது அவரோட ஓன் ரிஸ்க். அது அவர் ஒத்துக்காம இருந்திருக்கலாமே. படத்தோட கதை சொல்லும் போது கமிட்மெண்ட் கொடுக்காம இருந்திருக்கலாமே. அவர் இந்த படம் பண்ணிதான் யாரும் அவர் கம்பல் பண்ணல. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஆமா, படம் ஸ்டார்ட் ஆகி ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ப்ரொடக்ஷனுக்கு போனதுக்கப்புறம் வந்து இந்த கதை வந்து கிளைமேக்ஸ் எனக்கு வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜிடி நந்து சார்கிட்ட வந்து சில எஸ்டிஆர் சொல்லியிருக்காரு. அது சொல்லும்போது இதுக்கு இந்த நந்து சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் ஆல்ரெடி கதை பவுண்ட் ஸ்கிரிப்ட் முடிச்சு ப்ரொடக்ஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கதை இருக்கும்போது இது நார்மலாக சொல்லப்படுறது தான். ப்ரொடக்ஷனுக்கு போனதுக்கப்புறம் ஒரு கதையோட சீனையோ ஏதோ ஒரு விஷயத்த மாற்றும் போது அந்த படம் வந்து மேக்சிமம் வந்து மோசமாக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த
ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு வந்து தன்னோட கதையை வந்து வேற மாதிரி மாற்றி எடுக்கணுன்றதுல வந்து சுத்தமாக விருப்பம் இருக்காது, அது எரிச்சலை தான் மூட்டும். அதே மாதிரி தான் இவரும் நந்துவும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த கதையை வந்து கிளைமேக்ஸ் வேற மாற்ற விருப்பம் இல்லை. அவர் அந்த கதையை சூஸ் பண்ணதே கிளைமேக்ஸ் அந்த மாதிரி ஒன்று வைக்கணுன்றதுக்காக தான். அவர் அந்த கிளைமேக்ஸ் சூஸ் பண்ணி தான் கதையை கிரியேட் பண்ணியிருக்காரு. சரியா? அந்த மாதிரி வந்து கதையை அவர் மாற்றுங்க. ஏன்னா வந்து ஹீரோ வந்து கொலை பண்ணுற மாதிரி வேணாம், அதுக்கப்புறம் கொலை பண்ண மாதிரி போயிட்டு மன்னிச்சு விடுற மாதிரி வச்சிருங்கன்ற மாதிரி சிம்பு அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு அக்செப்ட் பண்ணாத நந்து வந்து இல்லை இந்த கதை வந்து இப்போ தான் சூஸ் பண்ண அப்படின்னா சொல்லி அவர் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் சிம்பு சார் வந்து அந்த டைமில் நீங்கள் கதையை மாற்றுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் மாற்றாத மாதிரி இருந்தால் நான் ஷூட்டிங்க்கு வரலன்ற மாதிரி சொன்னதா ஜிடி நந்து சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, டைரக்டர் சொன்னதை நாங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்த படம் தான் வந்துட்டு ஆமாம், அதே கெட்டப் போட்டுக்கிட்டு ஆக்சுவலாக கெட்டவன் படத்துக்காக லாங் ஹேர் வந்து விட்டுருப்பாரு நம்ம சிம்பு. அது அப்படியே காளை படத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அதே கெட்டப்பு லாங் ஹேர் விட்டுருப்பாரு, காளை படத்தில் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நல்ல படம் தான். இந்த கெட்டவன் படத்தை பற்றி இவரு நந்து சார் சொல்லும்போது இதுக்கு காரணம் வந்து சிம்பு சார் தான் சொன்னாங்க. ஆனால் எக்ஸாக்டாக ரீசன் இதுவாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்க சொன்னதை நம்ம சொல்கிறோம். ஸோ இது என்ன ரீசனாக வேணா இருந்திருக்கலாம். மேபி படம் வந்திருந்தா பெரிய ஹிட் ஆகிருக்கலாம். கெட்டவன் அப்போ இருந்த ஹைப்புக்கு மேபி கவர் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா லவ், அந்த ஏமாந்து போகிறது, சிம்புவோட குரல்ல பாடல்கள், அதெல்லாம் வந்து பெரிய ஹிட். ஆமாம், யுவன் சங்கர் ராஜா அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. நம்ம எஸ்டிஆர் காஸ்ட் நடிச்சிருந்தாரு. பெரிய ஹிட் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த படம் வந்து இந்த படத்தை பற்றி மறுபடியும் அந்த ஜிடி நந்து கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க ரீசெண்டாக இன்டர்வியூ கேட்கும்போது நீங்கள் இப்போ வந்து எஸ்டிஆர் வச்சு இந்த கெட்டவன் படத்தை ரீக்ரியேட் மறுபடியும் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது என்னன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னார். இப்போ அவர் கெட்டவன் படம் நடிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைமு. இல்ல அது சிரிக்கிறதுக்காக இல்ல, ஏன்னா அப்ப வந்து ஒரு லாங் ஹேர் பண்ணியிருந்தாரு, அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேர்லாம் பண்ணி நிறைய படங்கள்ல நடிச்சிட்டாரு. மறுபடியும் தக்லீஃப்காக ஒரு லாங் ஹேர் விட்டுருக்காரு இல்லையா? ஸோ அதே வந்து இந்த இப்ப அவர் கிடைச்சாருன்னா நான் அந்த படம் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா, ஆனா இப்போ அப்போதைக்கு இந்த ஏஜ் மாதிரி தான் இப்போ ஒரு உடம்புமே இருக்கு. ஆமா, மேபி ட்ரை பண்ணாங்க. மறுபடியும் அந்த கெட்டவன் படத்தை வந்து எஸ்டிஆர் வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க, அதே யுவன் சங்கர் ராஜா ஒரு மியூசிக்ல. நான் நமிதா பண்ண முடியாது, வேற யாராச்சும்னா பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மாத்தணும். ஆமா, இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல நிறைய ரிலேஷன்ஷிப் தாண்டி நிறைய ஷிப்லாம் வர ஆரம்பிச்சு, சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி கெட்டவன் சொல்லிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அதுவும் எஸ்டிஆர் நடிச்சு. ஆமா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள்ஸ், அதை ஜென்சி பீப்புள்ஸ் வந்து எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இந்த படம் வந்து இந்த ஜென்ரேஷன் வந்துச்சா நீங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்க, கொண்டாடுவீங்களா, என்ன பண்ணுவீங்கன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா மறக்காம கவுண்ட் பிக்சர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.